ராபர்ட் திரைப்படத்தினுடைய செய்தி விழாவுக்கு வந்திருக்கோம். அனைத்து பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் பணிவான வணக்கம். மற்றும் முன்னாள் அமைந்திருக்க அந்த டீம் சம்பந்தப்பட்டவங்க அப்புறம் சொந்த பந்தங்கள் எல்லாருமே வாழ்க்கை வந்திருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு பணிவான வணக்கம். மேல இருக்கிற என்னுடைய திரையுலகை சேர்ந்த அனைத்து மரியாதைகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல சக்தி அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா படம் எடுக்கிறது பெருசு இல்லை, அந்த படத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் சப்போர்ட் பண்ணும். அவர் இந்த படத்துக்கு அது செஞ்சிருக்காரு. ஸோ முதல் தயாரிப்பாளருக்கு அவர் இந்த அளவுக்கு செஞ்சிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னை விட சாந்தனுக்கு தான் சாந்தனுக்கு தான் நல்ல பழக்கம். அவரு நான் எங்க இப்படி ஃபங்க்ஷன்ல தான் பார்த்துருக்கேன். மற்றபடி சாந்தன் தான் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் கவிதையில இருந்து ஆரம்பிக்கணும். கவிதை எனக்கு உண்மைக்கு ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா அவரு தமிழ் நான் எப்பவுமே ரொம்ப நெசிச்சு கவிதை எப்ப தொகுத்து வாங்கினாலும் அதை சொல்லிட்டே இருப்பேன். நம்மகிட்ட இல்லாத ஒண்ணு ரொம்ப சிறப்பா அவங்க பேசுறாங்க. அவ்வளவு இலக்கணம் சுத்தமா தமிழை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த படத்துக்கு அவங்க தயாரிப்பாளர் அப்படிங்கிறது எனக்கு உண்மையில அவங்க சொல்ற வரைக்கும் தெரியல. அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய ஏற்கனவே ஷார்ட் பிலிம் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ சின்ன மீன் போட்டதெல்லாம் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் கமர்சியில இப்போ கமர்சியில படமே பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஸோ தயாரிப்பாளர் வந்ததுல அவங்க நாளைக்கு மகள் இருக்கணும். ஆனா எல்லாத்தையும் இன்னைக்கு ஸ்டேஜ் ஏற்றி எல்லாத்தையும் அவங்க சக பத்திரிகையாளர் எல்லாத்துக்கும் அவங்க கௌரவிச்சது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு சமாச்சாரம். அதுக்கு வாழ்க்கை தெரிவிச்சுக்கலாம். அப்புறம் மூத்த பத்திரிகையாளர் ஆனா எனக்கு ரொம்ப பாசத்தோட நட்பா பழகுற செல்வம் சார், அவரை ஃபர்ஸ்ட் டைம் பிஆர்ஓ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவு இருந்தது. அதே மாதிரி பேசும்போது சொன்னாங்க, நல்லா பேசுவாங்க. நல்லா பேசும்போது சொன்னாங்க, அது ஃபைட்டுக்கு போகக்கூடாது, நீங்க டான்ஸ் நினைச்சிட்டு போகக்கூடாது, நீங்க நடிப்பு நினைச்சிட்டு போகக்கூடாது நீங்க அப்படின்ட்டு ஒன்லி கதை தான். அப்படின்னா இது எல்லாமே ஒரு மைனஸ் அப்படிங்கறத சொல்லாம சொல்லி கதையை மட்டுமே நினைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பிரமாமா ஒரு வாழ்த்துப்பட்ட மாதிரி வாய்ச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க சொல்லும் போது. சரி பரவாயில்ல, அவங்க தயாரிப்பாளராகி அப்புறம் இவ்வளவு நேரம் வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் போகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க 3 மணிக்கே அதே கஷ்டம் தேட்டருக்கு கிடைக்காது அதுக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னா நானும் பார்த்துட்டு எப்படா இன்னும் அடுத்தது யாரோ கூப்பிடுவாங்களே லைட்டா பண்றது அது இதெல்லாம் நடக்க அடுத்த ஆளு வேற உள்ள வந்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே போயிட்டே இருந்து சரி பரவாயில்ல கேட்டு வாங்கிட்டாங்க உங்களுக்கு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொருத்தருக்கு வாழ்த்து சொன்னாங்க, வாழ்த்து சொன்னாங்க. ரீஎன்ட்ரி ரொம்ப அது தானு சார் சொல்லிட்டு போனாரு, ரெடியா இருக்கிறேன் நானும் தான் ரெடியா இருக்கேன் வாங்க. அந்த மாதிரி இந்த படம் அவங்களுக்கு எல்லாருமே இவ்வளவு தூரம் ஒத்துழைப்பு கொடுத்து பண்றதுக்கு அவங்க கேரக்டர் அதுதான் ரொம்ப முக்கியம். அது எனக்கு அவங்க கேரக்டர் எத்தனை பேர் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே நண்பர்கள் இவ்வளவு பேர் சும்மா ஒருத்தர் முன்னு பார்க்க முடியாது. எல்லாரும் ஆணுக்கு பின்னாலதான் பெண்ணுவாங்க. இந்த பெண்ணுக்கு பின்னால பல ஆண்கள் இருக்காங்க நிறைய பேர். அவங்க எல்லாருமே நல்ல விதத்துல சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இன்னொருத்தர் இவங்க பிரதர் கார்த்திக், எனக்கு பொறாமையா இருந்தது. இவர் அவரை சொல்ல அவரை உடனே கூப்பிட இது பண்ண அப்படின்னு. ஏன்னா எங்க அண்ணன் பேசுறதுலே பொறுக்குவார். சினிமா டிராமான்னு சொன்னாலே கோயம்புத்தூர்ல பெருசா கடி இது என்ன இருக்கு இதெல்லாம் நம்ம செய்யற வேலையா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அக்செப்ட் பண்ணிட்டாங்க.
ஆனா எனக்கு இப்ப பாருங்க, தம்பியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் எந்த அளவு சப்போர்ட் பண்ணியிருந்தா இதெல்லாம் கொடுக்கணும். அவங்க ஒரு பெரிய சப்போர்ட், கவிதா ஒரு பெரிய சப்போர்ட். அப்புறம் அந்த மெட்ரோ படத்துல நான் பார்த்தேன், அதுல கொஞ்சம் ஒரு நல்ல கோர்ஸான ஒரு கேரக்டரா வந்து பண்ணிருக்கேன். இங்க பார்த்தா அது சம்பந்தமே இல்லை. என்ன விட இன்னசென்டா எதுவுமே பேசாத அளவுக்கு சைலண்டா வந்தது. அந்த படத்துல நான் பார்த்ததே வேற மாதிரி இருந்தது. உங்களுக்கு உங்க பிரதர் சிஸ்டர் எல்லாமே கிடைச்சது பெரிய கொடுப்பினை. அப்புறம் இந்த படத்துல இன்னைக்கு இசை வெளியீட்டு இது டெய்லர் வெளியிட்டு விழாங்கிறதுனால ஜோவன் முதல் கொண்டு கேமராமேன் முதல் கொண்டு இது பணியாற்றின எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இது இம்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லி கம்பெனி, இம்ப்ரெஸ் ஃபிலிம் ஃபேக்டரி அப்படின்னாங்க. டைட்டில் ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருக்குதாங்களா, ராபர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. என்னன்னா திருடன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வரும்போது அப்படி யோசிச்சுக்கிட்டே வந்தேன். எனக்கு பிடிச்ச சில திருட்டு விஷயங்கள்ல ரொம்ப நான் ரசிச்ச விஷயங்கள், அது சிவாஜி சார் நடிச்சு ஒரு படம் இருக்கும். ஒரு ஆள் வர்றான், நகை பணம் எல்லாம் எடுத்துட்டு வர்றான், அதை திருடணும், நாளைக்கு ஏதாவது நைட் டைம்ல போய் எல்லாம் திருடலாம் அப்படின்னு சொல்லும் போது, இதெல்லாம் காலையில 10:30 மணிக்கு தான் அவன் எடுத்து கணிக்கு வரலாம், 10:30 மணிக்கே திருடிடுறாங்க, நீங்க ரோட்லயே திருடிடலாம் அப்படின்னு. இந்த ரோட்ல வச்சு எப்படி திருடுவா அப்படின்னா, உண்மையில ஒரு கேமரா மட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆளுகளை விட்டு போட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேட்டு வரும்போது இவர் உணர்ந்து கேமரா வச்சு ரெடியா பார்த்து ஜனங்கள்லாம் சேர்ந்துருவாங்க. என்ன சார் ஷூட்டிங், நீங்கெல்லாம் கூட நடிச்சீங்க என்ன இல்ல, ஒருத்தர் வருவான். அப்போ நாங்க வந்து டக்குன்னு போய் நிறுத்தி பிளாக் பண்ணி அந்த பணத்தை எல்லாம் தொட்டியோட பணத்தையும் நகையும் தூக்கிட்டு ஓடுவோம். அப்ப அவன் ஐயோ ஐயோ திருடன் திருடன், நீங்க தான் சேர்ந்து ஏண்டா வட்டிக்கு வட்டி விட்டு இப்போ காசு சம்பாதிச்சுவேன், அதனாலதான் அவன் காசு இப்படி அநியாயத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி நீங்களாம் அவனை பிடிச்சி கம்மியா அடிச்சு அவனை அப்படி உட்கார வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிவாஜி சார் திருடிட்டு போவார். திருடி நான் ரொம்ப ரஷ்ய சிக்னல் புத்திசாலித்தனம் இருந்தது. அதே நேரத்தில் இதே மாதிரி ரியல் லைஃப்ல கூட ஒண்ணு சொல்லுவாங்க. என்னன்னா இன்கம் டேக்ஸ் வந்து எல்லாருமே பேட்டரி திடீர்னு வந்து நிற்கிறாங்க அப்படின்னு போது அது எம்ஆர்ஆர் இன்கம் டேக்ஸ் வந்து என்ன இன்கம் டேக்ஸ் ஒரு 4-5 பேர் உடனே எம்ஆர்ஆர் வந்து ஐயோ ஐயோன்னு கட்டினாரு. வீட்டுல எம்ஆர்ஆர் ரோட்டு வந்து ஐயோ என் வீட்டு கூட திருடம் வந்துட்டு என்ன கட்டி காப்பிட்டு மிரட்டுறா நீங்கதான் காப்பாத்தணும் நம்ம எம்ஆர்ஆர் வீட்டு உடனே என்ன புண்டு அடி இன்கம் டேக்ஸ் எனக்கு அடி விழுந்துட்டு இவரை போட்டி படிக்கிறது என்னென்ன வச்சிருக்காரு அதெல்லாம் பத்திரமா சேஃப்டியா கொண்டு போயிட்டாரு. அன்னைக்கு இன்கம் டேக்ஸ் அன்னைக்குதான் அதுல இருந்தா போலீஸ் இல்லாம எந்த வீட்டுக்கும் இன்கம் டேக்ஸ் போகிறாங்க. அன்னையில இருந்தா போலீஸே வந்து இது பண்ண ஆரம்பிச்சு.